சார் வந்து வாழை சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார். அவர் சாருடைய முகவரி சார் மூலமாக எடுத்து தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். சார் சத்தியமங்கலம் வட்டம் ராம்பைலூர் அத்தானிக்கார தோட்டம். என்னுடைய பேர் பழனிசாமிங்க. நான் வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எவ்வளோ வாழை சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வாழை போட்டிருக்கிறேங்க இந்த தோட்டத்தில். வேற இன்னொரு தோட்டத்தில் இன்னும் 2000 வாழை போட்டிருக்கிறேன். எல்லாம் நட வண்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. குண்டால் நந்தரை போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலத்தில் நான் கொடுத்த உரம் இந்த எல்லாமே வந்து வேர் கொஞ்சம் அப்படியே அழுகல் மாதிரி ஆகி வாழை கொஞ்சம் அப்படி நின்றுச்சு. எதனால சார்? சார் அது எப்படின்னு இந்த வெயில் ஜாலனாலயா இல்லை இந்த உரத்தினாலயா வெயில்னாலயா என்னங்கிறது தெரியலைங்க. ஓகே. ஒரு அழுகல் மாதிரி வந்து அப்படி நின்று போச்சு. நின்று போச்சு அப்படியே. இப்போ டாக்டர் சாயில் நீங்கள் கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு கொடுத்து இன்னைக்கு 14 நாள் ஆச்சு. 14 நாள் இந்த நேந்திரை குண்டால் நேந்திரைக்கு வேர் வந்து நல்ல வேரோட்டம் புது வேரோட ஓடிக்குது. பாத்தீங்களா சார், இந்த வேரெல்லாம் வந்து நல்லா ஓடிக்குது. இந்த டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட் ரூட்ஸ் இருந்தது? இல்ல சார் பூரா அழுகல சார். பூரா கரையான அழுகல் ஆகி போச்சு. ஓகே ஓகே. அழுகல் ஆகி அப்படி நின்று போச்சு வாழை. ஓகே. வாழை வந்து நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிட்டு அழிக்கலாங்கிற கண்டிஷன் தான் இருந்தேன். இந்த பிட்டு அழிக்கல கண்டிஷன் அடிச்சிடலாம் ஏன்னா சரியா வாழை வரல அப்படிங்கிற அழிக்கிற கண்டிஷன் இருந்தேன். உங்களை பார்த்து நீங்க அறிமுகமாகி இது கொடுத்ததுக்கு பிற்பாடு நல்ல முறையாக வேர் வந்திருக்கு. வாழை நல்லா இருக்கு. குருத்து அதே மாதிரி கொஞ்சம் லென்த் வருது, அகலம் வருது. அடுத்த குருத்துடைய அகலம் நல்லா வருது. வாழை கொஞ்சம் அப்படியே சில சிலப்பா இருக்குது. வலிச்சில்ல அந்த கண்டிஷன்ல இருந்தா வாழை வந்து அழிக்கலாங்கிற கண்டிஷன் இருந்தேன். அந்த பிட்டு மட்டும் அழிச்சிடலாம், ஒரு 1000 கண்ணாட்டம் இருக்குது, அதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த 1000 கண்ணும் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. நல்லா இருக்குது, வாழை நல்லா இருக்கு. சார் டாக்டர் சாயில் பத்தி அனைத்து விவசாய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எல்லா விவசாய நண்பர்களுக்கு இந்த மாதிரி மருந்து கொடுத்தா மண்ணு பாதிக்கிறது இல்லை. சரிங்களா? வேர் அழுகல் இல்லாத வருது, வேர் நல்லா இறங்குது, நல்ல முறை எடுக்கலாம் வாழை. எனக்கு நீங்க சொன்ன நம்பிக்கை இருக்குது. நல்ல முறை ஈல்டு கொண்டு வரலாம். தார் வந்து ஒரு 25 கிலோ 30 கிலோ வரைக்கும் கொண்டு வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சூப்பர். இது வரைக்கும் நான் கொடுத்த உரம் இதெல்லாம் வந்து ஒரு 15 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ள இது வரைக்கும் வாழை எடுத்துக்கிறேன். ஓகே. பார்க்கலாம், உங்கள்கிட்ட கொடுத்து பார்க்குறேன். வாழை கொஞ்சம் எந்திரிக்கிறத பார்த்தா ஒரு நல்லா தெரியுது. நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. வாழை நல்லா இருக்குது, கலையா இருக்குது பார்க்கறதுக்கு. வாழை நல்லா கலையா வந்து 14 நாள்ல இவ்வளவு குரோத். ஆமா, குரோத் நல்லா இருக்குதுங்க. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நீங்களும் எனக்கு ஒரு நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க, நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நல்ல முறை எடுப்போம் வாழையை. தேங்க்யூ சார். விவசாய நண்பர் வந்து இதுவரைக்கும் இது அழிக்க வேண்டிய தோட்டம். ஏன்னா அதிகமாக ரசாயனம் உரம் பயன்படுத்தும் போது அங்கே வந்து நல்ல இந்த கெமிக்கல் உரத்தை கொடுத்துங்க அப்படியே வாழை நின்று வச்சு. எவ்வளவு கொடுத்துருக்கு சார் கெமிக்கல்? கெமிக்கல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உரமே ஒரு 30 மூட்டை போட்டுருக்கேன். 30 மூட்டை. எத்தனை கண்ணுக்கு சார்? இது ஒரு 1600 கண்ணுங்க. ஒரு 30 மூட்டை உரம் கொடுத்துருக்கோம். 1600 கண்ணுக்கு 30 மூட்டை கொடுத்துருக்கோம். ஆனாலும் எந்திரிக்கல அப்படி நின்று வச்சு. இதனால என்ன சார்? அது வந்து சாயில்ல வந்து 3 தன்மைகள் இருக்குது: பௌதிகத்தன்மை மற்றும் உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை. இங்க வந்து உயிரியல் தன்மைங்கிறது வந்து இறந்து போச்சு. ஆமாங்க. வேற வந்து குப்பையெல்லாம் வச்சுதான் பண்டிகைக்கிறேன். ஆனா இருந்தா அந்த வேர் நின்று போச்சுங்க. இது விட்டதுக்கு ஒரு பாடு வேறு புது வேர் வருது. 14 நாள்ல கீழே வேர் டெவலப்மெண்ட் மேல கொடுத்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த